நல்லா இருக்கீங்களா? நானும் பவினும் உங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் ப்ரோக்ராமை எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? இன்னைக்குள்ள ப்ரோக்ராமை நம்ம பிரேயர் சாங்கோட ஆரம்பிச்சிடலாமா? Deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. Which art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. But deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. எல்லாரும் சூப்பரா ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு சூப்பரான சாங்க்கு ஜாலியா ஆக்ஷன் பண்ணிட்டு வந்துடலாமா? ஓவர் டு ஆக்ஷன் சாங். ஏசப்பா, உமக்காகவே என் வாழ்க்கையில் நீர் பிரகாசிக்க உமாவி என்ன வேண்டுமே. என் இதயத்தை நான் தந்தேன் ஏசப்பா, உமக்காகவே என் வாழ்க்கையில் நீர் பிரகாசிக்க உமாவி என்ன வேண்டுமே.
அபிஷேகியும் என்னையே பரிசுத்த ஆவியால் நிரப்புமே உமக்காய் வாழ்ந்திட உலகத்தை ஜெயித்திட உமக்காய் பிரகாசிக்க நிரப்புமே உமக்காய் வாழ்ந்திட உலகத்தை ஜெயித்திட உமக்காய் பிரகாசிக்க நிரப்புமே. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சூப்பராக ஆக்ஷன் பண்ணீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாரும் ஏசப்பாவை கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ணிட்டு வந்துடலாமா? எல்லாரும் எழுந்து நின்று உங்கள் கைகளை உயர்த்தி ஏசப்பாவை ஆராதிக்க ஆரம்பிங்க. தனியாக விட தனியாக விட ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ரொம்ப அழகாக வர்ஷிப் பண்ணீங்க. உண்மையாகவே ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே ஹாப்பினஸோட எல்லாரும் சூப்பராக ஒரு பைபிள் ஸ்டோரி பார்த்துட்டு வந்துடலாமா? ஓவர் டு ஸ்டோரி டைம். பிரைஸ் லாட் குட்டீஸ், மீண்டுமா இந்த பிளஸ் ப்ரோக்ராமில் அண்ணன் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த வாரம் பிளஸ் ப்ரோக்ராமில் என்ன பார்க்க போகிறோம்? வாரம் வாரம் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை பற்றி தெரிஞ்சுட்டு வரோம். ஓகே, அந்த நாமத்துக்கும் அதுக்கான அர்த்தமும், ஆண்டவருடைய பெயர்கள், எவ்வளவோ பெயர்கள் இருக்குது. நம்ம ஆண்டவரை துதிக்கிறப்போ என்னெல்லாமோ சொல்லி துதிக்கலாம். ஓகே, ஆனால் நம்ம ஸ்தோத்திரம் 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 அப்படியே சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. நிறைய பேர் இந்த ட்ரெயின் ஓடுற மாதிரி ஸ்தோத்திரம் 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 அப்படியே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நாம் ஆண்டவருடைய அந்த பல நாமங்களை எல்லாத்தையுமே தெரிஞ்சு
தெரிஞ்சு வச்சுட்டு அதை சொல்லி சொல்லி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். அதை சொல்லி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது உண்மையாக உணர்ந்து அந்த ஸ்தோத்திரத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா அதோட அர்த்தமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அப்படி இந்த வாரம் நம்ம ஆண்டவருடைய நாமத்தில் என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, யெகோவா மிக்காதேஷ். யெகோவா மிக்காதேஷ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவராக இருக்கிறாரு. யெகோவா மிக்காதேஷ் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா, எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தெய்வனாக இருக்கிறீங்களே உமக்கு நன்றி அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ எல்லாருமே நம்ம எந்த அளவுக்கு அன்பாக இருக்கணும் ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்கிறோமோ, நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்க கிட்ட அன்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, கிறிஸ்டியானிட்டி அப்படின்றது அன்பு மட்டும் கிடையாது, பரிசுத்தத்தையும் அது பேசுது இல்லையா? ஸோ அதனால நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டியதும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். கரெக்டாக? ஸோ அப்படி இந்த வாரம் நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, தானியேல் அப்படின்னு சொல்லி பைபிளில் ஒரு அண்ணா இருந்தாங்க. அவங்க கூட அனனியா, அசரியா, மிஷாவேல் அப்படின்னு சொல்லி 3 பேர் இருந்தாங்க. ஓகே, இவங்க எல்லாரையுமே அவங்களுடைய நாட்டில் இருந்து பிடிச்சிட்டு போகும்போது இந்த பெஸ்ட்டான டேலண்ட் எல்லாத்தையுமே பாபிலோன் அப்படின்ற தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது என்னாச்சு அப்படின்னா, ஓகே இவங்களாம் நல்ல டேலண்டடாக இருக்காங்க, அதனால இவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு அவங்கள இன்னுமே நல்லா புஜுட்டிக்காக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ராஜாவுக்கு படைக்கிற அந்த விருந்த மதுபானம்லாம் நிறையா இருக்கிறது. அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மீட் போட்ட சாப்பாடு, அந்த அவங்களுடைய தெய்வத்துக்கு படைச்ச சாப்பாடு, இது எல்லாத்தையுமே வச்சுருக்குறாங்க. ஓகே, அப்படி இந்த மதுபானம் இதெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு யாருக்கு பிடிக்கல அப்படின்னா, தானியேல், அனனியா, அசரியா, மிஷாவேல் இவங்க யாருக்கும் பிடிக்கல. உடனே என்ன சொல்கிறாங்க, இது எதுவும் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு பருப்பு சாப்பாடு தாங்க. ஓகே, யோசிச்சு பாருங்க, சிக்கனு மட்டனு அப்படி இப்படின்னு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவங்களோட கண்ட்ரோல் பாருங்க, அந்த பரிசுத்தத்தை நம்மளை பரிசுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்கான கண்ட்ரோல் பாருங்க. நம்ம கூட இருக்கிற பசங்க எல்லாமே போய் பேசலாம், நம்ம கூட இருக்கிற பசங்களாம் முன்னாடி உட்காந்துருக்க பையனை தலையில் அடிச்சுட்டு அவங்க அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு அதை பார்க்குறப்போ நம்மளும் அப்படி விளையாடலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க இல்லையா? ஸோ நாம் அதை செய்யக்கூடாது. நாம் எப்படி இருக்கணும், கண்ட்ரோல்டாக இருக்கணும். அந்த ஜாலி எனக்கு தேவையில்லை, இன்னொருத்தரை கஷ்டப்படுத்துகிற ஜாலி எனக்கு தேவையில்லை அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அண்ட் நிறைய அந்த 7th 6th 7thலலாம் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஓகே, நம்ம இதை தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த பசங்களோட நம்ம நிறைய நேரத்தில் ஸ்கூலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தால் கூட நம்ம அவங்களுக்கும் சொல்லணும் இது தப்பு, அதை அன்பின் நிமித்தம் நம்ம சொல்லணும். அதே நேரத்தில் நம்மளுடைய பரிசுத்தத்தையும் நம்ம காத்துக்கணும். எந்த ஒரு டைம்லையும் நான் இந்த மாதிரியான எந்த ஒரு தப்பும் செய்ய மாட்டேன், பொய் சொல்கிறது ஜாலியாக இருக்கலாம், ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் தானியேல், அனனியா, அசரியா, மிஷாவேல் இவங்க பண்ணுறாங்க. அந்த மாதிரியான மீட் சாப்பாடு எல்லாத்தையுமே வேணான்னு சொல்லிட்டு எங்களுக்கு பருப்பு சாதம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நல்ல பருப்பு சாதம் எல்லாமே சாப்பிட்றப்போ அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா மற்றவங்களாம் நல்லா புஜிட்டிக் ஆயிடுவாங்க, உங்களை மட்டும் அப்படி எலும்பும் தோலுமா இருந்தால் ராஜா முன்னாடி உங்களுக்கு கொண்டு போய் நிறுத்துறப்போ எங்களுக்கு திட்டு விழும், அதனால நீங்கள் ஒழுங்காக அதை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் பருப்பு சாப்பாடு எங்களுக்கு கொடுங்க, கொஞ்ச நாள் பாருங்க. ஓகே, நாங்கள் எங்களுடைய எடை நல்லா ஆகி நாங்கள் நல்லா ஆகலைன்னா நாங்கள் அந்த சாப்பாடே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு பருப்பு சாப்பாடு கொடுக்குறாங்க. இதையே நல்லா சாப்பிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டு தேர்னவங்களை விட இவங்க நல்லா சூப்பராக ஆள் நல்லா கம்பீரமாக மாறிடுறாங்க. ஓகே, ஸோ ஆண்டவர் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த கண்ட்ரோல், நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்கான அந்த தாகம் நம்மளுக்கு இருக்கணும். ஓகே, ஏசப்பா நான் நல்ல பரிசுத்தமான பிள்ளையாக இருக்கணும், உங்களுக்கு உகந்த பிள்ளையாக நான் இருக்கணும் அப்படின்ற அந்த தாகம் நம்மளுக்கு இருக்கிறப்போ ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு. ஸோ லேவியராகமம் 20வது அதிகாரம் 7வது வசனம் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். ஓகே, ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாய் இருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமா இருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துற தேவனமாகவும் இருக்கிறாரு. ஓகே, ஸோ இந்த வாரம் நீங்க கேட்ட கதையும் இந்த ஒரு சின்ன போதனையும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் குட்டி. ஸோ நாம எப்படி இருக்கணும், நல்ல பசங்களா இருக்கணும். சுற்றி எவ்வளோ டெம்ப்டேஷன்ஸ் இருந்தாலும் நான் எப்படி இருப்பேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பேன், அவர் என்னை பரிசுத்தப்படுத்துறவர், நான் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நான் இருப்பேன் அப்படின்னு எப்பயுமே இருக்கணும். ஸோ மறந்துடாதீங்க, யெகோவா மிக்காதேஷ் அப்படின்னா என்ன, ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற தெய்வனாக இருக்கிறாரு. ஸோ இனிமேல் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்கிற இடத்துல என்ன சொல்லணும், யெகோவா மிக்காதேஷ் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை சொல்கிறதா அர்த்தம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் குட்டீஸ், காட் பி வித் யூ ஆல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா?
ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஜெஃப்ரி அண்ணா நம்மளுக்கு சூப்பராக ஸ்டோரி சொன்னாங்கல்ல. பவின், நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட்டு நம்ம மெமரி வர்ஸ் படிக்க போகிறோம். எல்லாரும் உங்கள் பைபிள் எடுத்துகிட்டு ரெடி ஆகிக்கோங்க. பிரைஸ் லார்ட். ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கதை கேட்டாச்சா? வசனம் படிக்க தயாராகிட்டீங்களா? ஒரு சிலர் வசனம் படிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. சீக்கிரம் வசனம் படிங்க. வசனத்தை உங்கள் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள்ளுங்க. அப்போ ஏசப்பா உங்ககிட்ட வந்து வசனம் கேட்கும்போது கரெக்டாக நீங்கள் சொல்லிடலாம். சரியா? எல்லாரும் உங்கள் பைபிளை எடுத்துகிட்டு வாங்க. எரேமியா 23ஆம் அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் நாட்களிலே யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. இயேசுவோட நாமத்தை பற்றி தானே நிறைய படிச்சுட்டு வரீங்க கதையில். அவர் நாமம் என்னது இருக்கு? நீதியாக இருக்கிறது. சரியா? இன்னொரு தடவை சேர்ந்து சொல்லலாமா வசனம்? எரேமியா 23:6வது வசனம். அவர் நாட்களிலே யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. எரேமியா 23ஆம் அதிகாரம் 6வது வசனம். சீக்கிரமா எங்களுக்கு வந்து சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மெமரி வர்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு தானே? சீக்கிரமாக வருஷ படித்து வீடியோ எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்ருங்க. பவின், இப்போ நம்ம இன்ஃபர்மேட்டிவான ஆப்ஜெக்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஓவர் டு ஆப்ஜெக்ட் லெசன். ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஆப்ஜெக்ட் லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்த்தருடைய ஒரு நாமத்தை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா கர்த்தருடைய ஒரு நேம். ஓகே, நிறைய நேம்ஸ் கொடுக்குறோம் இல்லையா கடவுளுக்கு? எல்ஷடாய் அந்த மாதிரி நிறைய நேம் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம கடவுளுடைய எந்த நேம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யெகோவா மக்கதேஷ். அப்படின்னு என்ன? காட் ஹூ மேக்ஸ் அஸ் ஹோலி. நம்மளை பரிசுத்தமாக்கும் கர்த்தர். ஓகே, கர்த்தர் எவ்வளோ பரிசுத்தமானவர் இல்லையா? நம்ம வந்து சொல்லவே முடியாது. அவ்வளோ ஒரு நல்ல அவ்வளோ பரிசுத்தமான ஒரு கடவுள் நம்மளுடைய கடவுள் இல்லையா? ஸோ அவருடைய பிள்ளைங்க நம்ம வந்து பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து விரும்புகிறார் இல்லையா? ஸோ நமக்கு வந்து பைபிளில் ஒரு வேர்சஸ் இருக்குது. ஓகே, பைபிளில் வந்து ஒரு வசனம் என்னன்னா, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஓகேவா? எப்படி சொல்லுது அப்படின்னா, உங்கள் பாவங்கள் சிவ்வேரென்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். அது எப்படி? அந்த பாவம் சிவப்பா இரத்த கலர்ல இருந்தாலும் அது வெள்ளையா பஞ்சை போலவும் உறைந்த பனியை போலவும் ஆகுமா? அது எப்படி ஆகும்? நம்ம பாவம் செஞ்சோன்னா அது எப்படி ஆகும்? அதுதான் நம்மளுடைய கர்த்தர் பரிசுத்தமானவர். நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கு, நம்மளுடைய பாவங்களை கழுவுறதுக்கு அவரை நம்ம வந்து கூப்பிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு அந்த ஹெல்ப் கிடைக்கும். ஸோ ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த ஆப்ஜெக்ட் லெசனில் நம்ம என்னென்ன ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஓகே, இதுக்கு நமக்கு ஒரு கப் வேணும். ஓகே, ஸோ வாட்டர். ஓகேவா? அண்ட் 2 சொல்யூஷன் வேணும். சரியா? ஸோ இப்போ இந்த கப்பில் நான் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கப்பு தான் நம்மன்னு வச்சுக்கோங்களேன். கப்பு அண்ட் இந்த தண்ணி. ஓகே, இதுதான் நம்மன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகிறோம், விளையாடுறதுக்கு போகிறோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறோம், எவ்வளோ ஜாலியாக இருக்கிறோம் இல்லையா? இந்த உலகத்தில் ஜாலியாக மட்டும் இல்லை, சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். என்னென்னா, இப்போ நம்மக்கிட்ட இல்லாத ஒரு பொருள் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குன்னா நம்ம அதை பார்த்து பொறாமைப்படுறோம். பொறாமைப்படுறது நல்லதா? கண்டிப்பாக இல்லை. அது ஒரு பாவம் இல்லையா? ஸோ நம்ம பொறாமைப்படும்போது என்ன ஆகுது? நம்ம இவ்வளோ தூரத்துக்கு பியூராக இருக்கிற நம்ம பொறாமைப்படும்போது ஓகே, இப்படி 1 by 1 ட்ராப்பாக வந்து நம்மளோட பாவங்கள் சேர்ந்துட்டே வருது. ஓகேவா? ஸோ இந்த ஒயிட் கலர் தண்ணி வந்து எல்லோ கலராக மாறுறது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஓகே, ஸோ என்ன ஆகுது? இப்படியே இதை ஆட் பண்ணி நம்ம சில இடத்துல நம்ம பொய் சொல்கிறோம், டீச்சர் சொல்கிற ஹோம்ஒர்க்கை நம்ம பண்ணுறது கிடையாது. அப்புறம் டீச்சர் வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? அம்மா அப்பா நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லுவாங்க, ஆனால் அதை நம்ம பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து செய்யாத விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ எல்லாம் ஆகி நமக்கு வந்து நம்மக்கிட்ட பாவம் வந்துடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒயிட் கலரில் வாட்டர் மாதிரி அழகாக இருந்த நம்ம என்ன ஆகிறோம்? இந்த மாதிரி ஆகிடுறோம், இந்த கலரில் ஆகிடுறோம். ஓகே, ஸோ இப்போ இது என்ன கலரில் இருக்குது? ஓகே, ஸோ இந்த கலரில் ஆகும்போது உள்ளால ஃபுல்லாக நம்மக்கிட்ட பாவம் நிறைஞ்சிருக்கு. ஸோ இப்படி நம்ம
பரிசுத்தமான கர்த்தருடைய பிள்ளைங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? இதில் எப்படி ஒயிட் கலரில் தண்ணி இருந்துச்சோ அதே மாதிரி நம்மளும் பரிசுத்தமாக இருக்கணும் இல்லையா? இப்போ பாவம் நிறைஞ்சு நமக்கு இந்த மாதிரி நம்ம இப்படி ஆயிட்டோம், ஒரு இருண்டு போய் ஆயிட்டோம். ஸோ நம்ம ஒரு வெளிச்சத்துக்குள்ளால வரணும். வெளிச்சத்துக்குள்ளால கொண்டு வர்றதுக்கு யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? நம்ம தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். பரிசுத்தமுள்ள நம்ம தேவன் வந்து நம்மளை பரிசுத்தமாக்குவார். எப்படி பரிசுத்தமாக்குவார்? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த கலரை வந்து இப்போ வந்து நம்ம பரிசுத்தமாகணும் இல்லையா? ஸோ இந்த சொல்யூஷனை வந்து நம்ம ஊற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ இது ஊற்ற 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 என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலர் வந்து மாறுது. தெரியுதா? கலர் சேஞ்ச் ஆகுதா? கலர் சேஞ்ச் ஆகி இது வந்து ஒயிட் ஆகிடுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து கர்த்தர், நம்ம கர்த்தர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஒரு எல்லோ கலர் சொல்யூஷன் நான் விட்டேன்ல, அது வந்து நம்மளுடைய பாவம். நம்ம ஒயிட் கலரில் அந்த இந்த கிளாஸ்குள்ளால இருந்த ஒயிட் கலர் வாட்டர் மாதிரி நல்லா பியூராக நம்ம இருந்தோம். ஆனால் நம்ம இந்த மாதிரி வெளியெல்லாம் போய் நிறைய பொய் சொல்கிறது, நிறைய பிள்ளைங்களை பார்த்து நம்ம பொறாமப்படுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணும்போது பாவம் உள்ளால வருது, எல்லோ கலர் ஆகுது. ஆகும்போது அதை வந்து நம்ம வந்து கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு நம்ம பரிசுத்தமாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடணும். ஓகே, கூப்பிட்டு ஏசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமும் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்மளை பரிசுத்தமாக்குறாரு. ஓகே, ஸோ இது கர்த்தர் நம்மளை வந்து அவருடைய வார்த்தைகள் மூலமாக. ஸோ என்ன பண்ணணும்? நம்ம டெய்லி பைபிள் படிக்கணும், கர்த்தரோட உட்காந்து நம்ம பேசணும், தட் இஸ் ப்ரேயர் பண்ணணும், நம்ம சர்ச்சுக்கு போகணும். இந்த 3 ரொம்ப 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 முக்கியம் இல்லையா? ஸோ இந்த 3 நம்ம பண்ணும்போது கர்த்தர் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்மக்கிட்ட பேசுவார். எப்படி? பைபிள் மூலமாக பேசுவார், வசனங்கள் மூலமாக பேசுவார். நீங்கள் சண்டே கிளாஸ் வரும்போது டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அது மூலமாக பேசுவார். நீங்கள் சர்ச் அட்டன் பண்ணும்போது பிரசங்கம் மூலமாக பேசுவார். இல்லைன்னா வர்ஷிப் டைமில் பாடல் வரிகள் மூலமாக பேசுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது நீங்கள் அமைதியாக உட்காந்து ப்ரேயர் பண்ணிங்கன்னா அவரோட சத்தம் உங்களுக்கு கேட்கும். சில வசனம் உங்களுக்கு திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும் மனசுக்குள்ளால. ஸோ அது மூலமாக பேசுவாங்க. அப்படி பேசும்போது நம்மளை வந்து கர்த்தர் இப்படி பரிசுத்தமாக்குவார். ஓகே ஓகே குட்டீஸ், ஸோ இன்னைக்கு நம்மளை எப்படி பரிசுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. ஐ திங்க் நீங்கள் வந்து எல்லாரும் இப்போ உங்களோட பாவங்களெல்லாம் பரிசுத்த கர்த்தர்கிட்ட சொல்லி நீங்கள் மன்னிப்பு கேட்டு நீங்களும் இந்த மாதிரியே பரிசுத்தமாவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு ஆப்ஜெக்ட் லெசனில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை, காட் பிளஸ் யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஜெக்ட் லெசன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? அபி, இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான செக்மெண்ட்குள்ளே வந்திருக்கோம். எஸ், அதுதான் பாப்பா டான்ஸ். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும் தான், இயேசு மட்டும் தான். தன் எதிரிகளுக்காய் உயிரையே கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும் தான், இயேசு மட்டும் தான். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும் தான், இயேசு மட்டும் தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும் தான், இயேசு மட்டும் தான். இயேசு மட்டும் தான், நம் இயேசு மட்டும் தான், இயேசு மட்டும் தான், நம் இயேசு மட்டும் தான். எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல தெய்வம், எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல தெய்வம். உலகத்தை படைத்தவர் வணக்கத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம், உலகத்தை படைத்தவர் வணக்க
உலகத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம். பச்சை தண்ணிய பழரசமாக்கி பரவசப்படுத்திய தெய்வம். பச்சை தண்ணிய பழரசமாக்கி பரவசப்படுத்திய தெய்வம். மேல் ஜாதி கீழ் ஜாதி வித்தியாசம் பார்க்காத ஒரே ஒரு தெய்வம். மேல் ஜாதி கீழ் ஜாதி வித்தியாசம் பார்க்காத ஒரே ஒரு தெய்வம். ஒரு குற்றம் கூட ஒரு குற்றம் கூட ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும் தான், இயேசு மட்டும் தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும் தான், இயேசு மட்டும் தான். இயேசு மட்டும் தான், நம் இயேசு மட்டும் தான். இயேசு மட்டும் தான், நம் இயேசு மட்டும் தான். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள ப்ரோக்ராம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்களா? இதே மாதிரி இன்னும் சூப்பரான ப்ரோக்ராம்ஸோட நெக்ஸ்ட் வீக் நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். until then, bye.